அப்போ வந்து சிம்பிள் ஃபார்முலா இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ். லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. எந்த பிரச்சனை யார் பணம் கேட்டாலும் உங்களால் தாராளமாக கொடுக்க முடியும். நான் இல்லைனா என் ஃபேமிலியை யார் பார்த்துப்பா, நான் இல்லைனா ஃபேமிலியை கம்ஃபர்டபுளாக ஃபினான்ஷியலி யாரை பார்த்துப்பா, எமோஷ்னலி யாராலையும் பார்த்துக்க முடியாது, கஷ்டம் தான். ஸோ நீங்கள் என்ன தான் டேர்ம் இன்சூரன்ஸ் இது வச்சிருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. சரி, ஏபிசிடி சொல்கிறேன், அதில் எது எது இருக்குது சொல்லு அப்படின்னா, ஏன்னா அஸ்மா இருக்குது, பி பிளட் ப்ரெஷர் இருக்குது, சி கொலஸ்ட்ரால் இருக்குது, டி டயபிட்டிஸ் அதுவும் இருக்குது. அப்போ பாலிசி கிடைக்கிறதே கஷ்டம். உங்கள் பணம் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையோ இல்லைனா ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரையோ பார்த்து எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு பேசுங்க. இப்போ ட்ரேடிங் பார்த்து கற்றுக்கிட்டீங்களா, ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாதுன்னு புரியுதா, அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போயிடணும், அதுக்கு அடுத்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிடணும். ரீசெண்டாக ஒருத்தர் பேசும்போது, சார் எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இந்த மாதிரி பிளானிங் பண்ணணும், இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம், என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 3 லட்ச ரூபாய் இருக்குது, நான் எல்லாமே எஃப்டியில் பாண்டில் போட்டு வச்சுருக்கேன், வீடு கட்டணும், 2 பசங்க இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த 10 ஃபினான்ஷியல் ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 40 வயசுக்குள்ளே உங்ககிட்ட ஏதோ ஒரு கார்பஸ் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட்டாவது பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி 30 வயசில் இருக்காங்க அப்படின்னா இப்போவே ஷேர் பண்ணுங்கள். 40 வயசு ஆகிட்டாங்கன்னா அந்த மாதிரி தெரியும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த சம்பளம் வாங்கின உடனே கெரியர் ஸ்டார்ட் பண்ணி சம்பளம் வாங்கின உடனே எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டியது, லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண வேண்டியது, நான் ரெகுலராக இதை ஷேர் பண்ணுறேன். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதாவது எனக்கு நான் பே பண்ணிக்கணும். முதல்ல நான் சம்பாரிச்சிட்டேன், அதுக்கான ஒரு பெனிஃபிட் வந்து எனக்கு கிடைக்கணும் இல்லையா. சம்பாரிச்சு செலவு பண்ணிகிட்டே இருக்கிறத விட என்னோட ஃபியூச்சர் நான் செக்யூர் பண்ணிக்கணும். அப்போ வந்து சிம்பிள் ஃபார்முலா இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ். லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. எந்த பிரச்சனை யார் பணம் கேட்டாலும் உங்களால் தாராளமாக கொடுக்க முடியும். உங்கள் பணம் கொடுக்க இன்னும் தாராளமாக பெருசாகவே வளரும். சேவிங்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்கு டிபெண்டன்ஸ் இல்லை அப்படின்னா 50% பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி இல்லையா 30%, பேர் மினிமம் 10 to 20% ஸ்டார்டிங்கில் பண்ணணும். ஸோ 40 ஏஜ் வரைக்கும் போயிடுச்சுன்னா உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ சேவ் பண்ண முடியும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்ன்றது நல்லாவே பிளான் பண்ணிட்டு ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இதுதான் பேசிக்கான ஃபினான்ஷியல் ஹேபிட் ஃபார் லைஃப்னு சொல்லுவேன். ஸோ 40 வயசுக்குள்ளே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ எல்லாம் இருக்குது அப்படின்னும் போது தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணும். லோன் இருக்குது அப்படின்னா அது முடியட்டுமே அப்படின்னு இருக்கும். ஏன்னா திடீர்னு ஏதோ ஒரு செலவு வந்தால் என்ன பண்ணுறதுன்னு இருக்கும். அதனால சேவிங்ஸ் இருக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் யோசிக்காம நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் எமர்ஜென்சி ஃபண்ட், எமர்ஜென்சி லோன் கட்டுறதுக்கும் பணம் வேணும், திடீர்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க இல்லை வீட்டில் ஃபேமிலி கேட்குறாங்க, எதுவாக இருந்தாலும் பணம் வேணும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் 6 to 8 months, எனக்கு கேட்டால் 8 மாதத்துக்கான மந்த்லி எக்ஸ்பென்சஸ். ஸோ 50,000 ரூபாய் செலவாகுதுன்னா ஒரு 4 லட்ச ரூபாய் எஃப்டியாவோ லிக்விட் ஃபண்டாவோ கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ இமீடியட்டாக உடனே கிடைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அடுத்த நாள் கிடைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு ஸ்ப்ளிட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஸோ தட் பெட்டர் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்குன்னா, நான் இருக்கேன், என் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன், நான் இல்லைன்னா என்ன ஆகும். நான் வந்து இப்போ நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன பர்சனே பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணுறாரு. அப்போ ஃபேமிலி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, பெரிய அமௌண்ட் இருக்குது, கார்பஸ் இருக்குது. இப்போ அவருக்கு ஏதாவது ஆச்சுனாலும் ஃபேமிலிக்கு பிரச்சனை இல்லை. இப்போ 10 years டவுன் த லைன் சப்போஸ் அவங்க வீட்டில் வேலைக்கு போக முடியல, 2 பசங்களை மேனேஜ் பண்ணோன்னா 5 years பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வரும். ஸோ ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற கார்பஸ் அலாங் வித் டேர்ம் இன்சூரன்ஸ் போது மிகப்பெரிய அமௌண்ட். அதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாலே அடுத்த 20 வருஷம் பசங்க படித்து முடிச்சு அவங்க ஸ்பௌஸ்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இல்லைனா என் ஃபேமிலியை யார் பார்த்துப்பா, நான் இல்லைனா ஃபேமிலியை கம்ஃபர்டபுளாக ஃபினான்ஷியலி யாரை பார்த்துப்பா, எமோஷ்னலி யாராலையும் பார்த்துக்க முடியாது, கஷ்டம் தான். ஸோ நீங்கள் என்ன தான் டேர்ம் இன்சூரன்ஸ் இது வச்சிருந்தாலும் உங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியலி வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களால உயர்த்திக்க முடியும், வாழ்க்கையை நடத்த முடியும், உங்களை கண்டிப்பாக தேங்க் பண்ணுவாங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுங்க, அதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். நிறைய கார்பரேட் கம்பெனிஸில், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சால் இப்போலாம் வந்து குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, அது இருந்தால் போதும் அப்படின்னு நிறைய பேர் வந்து வேணாம், நான் என்னோட ரிட்டையர்மெண்ட்ல எடுத்துக்கிறேன், இல்ல 50 வயசு ஆனா எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. பாயிண்ட் என்னன்னா, ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி மாறும்போது நடுவில் ஒரு 1 வீக்ல பாலிசி இல்லைன்னா அப்போ ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க தான் செலவு பண்ணணும். இன்னொன்று குரூப் இன்சூரன்ஸ் போது நிறைய சப்கிளாஸ் இருக்கும். அதாவது 5 லட்ச ரூபாய் இருக்குன்னா 5 லட்ச ரூபாயில வந்து நீங்க ரூம் ரெண்ட் இவ்வளவுதான் போகணும் அப்படின்னு இருக்கும். 3 லட்ச ரூபாய் உங்களுக்கு சர்ஜரி ஏதாவது ஆகுதுன்னா 1.5 லட்சம் தான் அப்ரூவ் ஆகும்.
கேப் லிமிட்ஸ் இருக்கும் ஒன்னொன்னுக்கும். நீங்க ஒன்னொன்னுக்குமே வந்து இவ்வளவுதான் செலவு பண்ண முடியும். ஆனா செலவு பண்ணது எக்கச்சக்கமா இருக்கும். ஏன்னா நீங்க தான் இன்சூரன்ஸ் இருக்கேன்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அப்போலோ மாதிரியோ இல்ல பெரிய மியாட் மாதிரியோ சென்னையில பெரிய ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு பில் அதிகமா தான் வரும். ஏன்னா ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்ல கேர் இருக்கும், அதுக்கேற்ற செலவும் ஆகும். பட் அதே சர்ஜரி வந்து நீங்க டயர் 2 ஹாஸ்பிட்டல் அதே சென்னையிலேயே பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க பாலிசி எடுக்கும் போது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா வெளியில ஒரு பாலிசி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்னு, ஒரு 30 வயசு 40 வயசு வரைக்கும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வராம இருக்கும். பட் 40 வயசு தாண்டும் போது தான் பிபி வரலாம், சுகர் வரலாம், கொலஸ்ட்ரால் வரலாம். என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு வந்து 60 ஆயிடுச்சு. இப்பதான் வந்து அவனே பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது எங்க அம்மாவுக்கு வேணும், சரி ஏபிசிடி சொல்றேன், அதுல எது எது இருக்கு சொல்லு அப்படின்னு. ஏன்னா ஆஸ்மா இருக்கு, பி பிளட் பிரஷர் இருக்கு, சி கொலஸ்ட்ரால் இருக்கு, டி டயபிட்டிஸ் அதுவும் இருக்கு. அப்போ பாலிசி கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ ஏபிசிடி எல்லாம் இருக்குன்னும் போது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்க 40 வயசுல எடுத்திருந்தீங்கன்னா எதுவுமே இல்லாம இருந்திருக்கும், இல்ல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கும். அப்போ வந்து ஈஸியா பாலிசி கிடைக்கும். இதெல்லாம் வந்துச்சுன்னா பாலிசி கிடைக்கிறது டிலே ஆகும், கிடைக்காமையும் போகலாம். அதனால நல்லா இருக்கும் போது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, சஃபிஷியண்டா எடுத்துக்கோங்க. பேசிக் பாலிசி 10 lakhs எடுத்தீங்கன்னா டாப் அப்பே 90 lakhs எடுக்க முடியும். அப்போ 1 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு கவர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 லட்சம் செலவு பண்ணிட்டு அதுக்கு மேல ஆச்சுன்னா டாப் அப்ல செலவு பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். டாப் அப் எடுக்கிறதுனால பிரீமியம் கம்மியாயிடும். பேசிக் பாலிசிக்கு பெரிய அமௌண்ட் கட்டுவீங்க, டாப் அப் வந்து அதுல ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கட்டுவீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்றது. அதாவது நம்ம எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்றோம், இன்ஃபிளேஷனுக்காக எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுது, லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணிட்டே போகுது. நார்மலா நடந்து போனேன், அதுக்கப்புறம் ஒரு பைக் வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கினேன், ஒரு நல்ல போன் வாங்கினேன், அப்புறம் வீடு வாங்கினேன். இந்த மாதிரி ஒன்னொன்னா வாங்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபியூச்சர் கார்பஸை குறைச்சிக்கிட்டே வரீங்க அப்படின்றது தான் அர்த்தம். இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்றது. நீங்க ஒன்ஸ் வந்து பைக் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்கன்னும் போது உங்க லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா உங்க செலவுகள் அதிகமாகுது. அப்ப ஏதாவது வீட்டுல வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னும் நிறைய செலவுகள், ஏசில இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து லைஃப் ஸ்டைல் கேட்ஜெட்ஸ்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்க வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அதிகரிச்சுட்டே போகும். ஏன்னா ஒன்ஸ் ஒரு புது விஷயம் தெரியுதுன்னும் போது அது கூடவே நிறைய விஷயங்கள், அனாவசிய செலவுகள்னு அப்புறம் தோணும். திரும்பி பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு வாங்கினேன், ஏன் வாங்கினேன்னு யோசிச்சுட்டே இருப்போம். பட் ஆனா பணம் இருக்கு, வாங்கிட்டோம், அது ஒரு ஹேபிட்டாவே மாறிடும். என் ஃப்ரெண்ட் இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு கார் வாங்கிட்டு இன்னொரு கார், ஒரு காரே சும்மா தான் இருக்கு, இன்னொரு கார் இன்னும் சும்மா தான் இருக்கு, இது ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு இது லாங் டிஸ்டன்ஸ்க்குன்னு பிரிச்சு வச்சுக்கிட்டான். ஏன்னா அது ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு. ஸோ அது வந்து நிறைய பேர் யாரெல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்களோ இந்த பிரச்சனை இருக்கு. பணம் நிறைய இருக்கு, நிம்மதியா இருப்பாங்கன்னு பார்த்தா பணம் நிறைய இருக்கு, செலவு நிறைய பண்றாங்க, அப்பயும் வந்து ஃபியூச்சர் என்ன ஆகும் தெரியல, ரிட்டையர்மெண்ட் கவலைப்பட்டு இருக்காங்க. லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்றதை விட ஃபியூச்சரை சூப்பரா அப்கிரேட் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் எஸ்ஐபி எவ்ரி இயர். அது வந்து மறந்துடுவோம். 25 வயசுல வந்து ஒரு 25,000 சம்பாதிக்கிறோம், 30 வயசுல வந்து ஒரு 40,000 சம்பாதிக்கிறோம், 35 வயசுல வந்து ஒரு 50,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பட் ஆனா எஸ்ஐபி வந்து 5,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணதுதான் 10 வருஷமா போகுது. அப்ப நீ போட்டு கொடுத்த 5,000 ரூபாய் எஸ்ஐபி தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் இருக்குது. சூப்பர் வேலை பண்ண. சரி, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியா? இல்ல. ஏன் பண்ணல? நீ கேட்கல, நான் பண்ணல. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் எங்கிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் என்னன்னா, உங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி ஒரு டாக்டர் கிட்ட இயர்லி போவோமோ, இல்லைன்னா எப்போ பிரச்சனை வந்தாலும் போவோம், வருஷத்துக்கு ஒரு தடவை ஜுரமோ ஏதோ ஒன்று வந்துருது, கோல்டு வந்ததுன்னா டாக்டரை பார்ப்போம். உங்க பணம் இன்க்ரீஸ் ஆகும் போது கண்டிப்பா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையோ இல்லைன்னா ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரையோ பார்த்து எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு பேசுங்க. இல்லைன்னா சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் டைம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும் போதே ஸ்டெப் அப் எஸ்ஐபியா போட்டுருங்க. ஸோ கண்ணுக்கு தெரியாம 5,000 இன்க்ரீஸ் ஆகும், செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% கண்டிப்பாக அதிகமான கார்பஸ் சேர்ந்துருக்கும். அப்போ வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அடுத்த பாயிண்ட் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்டை அவாய்ட் பண்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்ட்ஸ், இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே கேரியர் ஸ்டார்ட் பண்ணி அந்த டைம்லேயே இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா பிரச்சனை இன்க்ரீஸ் ஆக லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ண பிறகு இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி ஒரு நாள் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நான் ஃபேஸ்புக்ல கேட்கும் போது நிறைய பேருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்னே தெரியாம இருந்தது. சில பேர்லாம் வந்து 10%, 12% சொன்னாங்க. பட் ஆக்சுவலா இன்னமும் 30 to 40% சில கம்பெனிஸ் வந்து அதிகமான பெனால்டிஸ் ஃபீஸ் வாங்குவாங்க. ஸோ மினிமம் 30 to 40% எந்த கிரெடிட் கார்டா இருந்தாலும் இருக்கும். அப்படின்னா மாசத்துக்கு 2.5%ல இருந்து 4% சாலிடா இருக்கும். ஆனா உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா எஃப்டியா இருந்தா 0.5% தான் வருஷத்துக்கு, மியூச்சுவல் ஃபண்டா இருந்தா 1% இல்ல 2% போறதுக்கு வாய்ப்பே இல்லை, 1-1.5% தான். அப்போ கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸோட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்றதை உடனே
அந்த மாசமே பே பண்ணிடணும். ஒன்ஸ் நீங்க டெட் வைக்க 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 அது வந்து குட்டி போட்டுட்டே இருக்கும் இன்ட்ரெஸ்ட். கம்பவுண்டிங் வந்து ரொம்ப குயிக்கா நடக்கும். ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம கடன் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஹை இன்ட்ரெஸ்ட் டெட்டை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பர்சனல் லோன், ஹோம் லோன் இதெல்லாம் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஹை இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிட்டே வந்து ஃபைனலா லோன் இல்லாம பாத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் இன்க்ரீசிங் இன்கம். அதாவது ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும். 22, 23 வயசுல நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக்ல போடலாமா, ட்ரேடிங் பண்ணலாமா, ஹையர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நிறைய யோசிக்கிறாங்க. நல்ல விஷயம். பட் ட்ரேடிங் பார்த்து கத்துக்கிட்டீங்களா, ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாதுன்னு புரியுதா, அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போயிடணும். அதுக்கு அடுத்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ டிசிப்ளின்ட் ஹேபிட் வந்து ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். பட் ஆனா உங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆகலைன்னா அப்போ வந்து அதிக ரிட்டர்ன்ஸ், உங்க லைஃப் ஸ்டைல் அதிகரிக்கும். ஆனா ரிட்டர்ன்ஸ் பத்தலன்னு சொல்லி நீங்க ட்ரேடிங் பண்ணுவீங்க, வேற ஏதாவது இந்த மாதிரி தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்ல மாட்டி ஸ்கேம்ல மாட்டிப்பீங்க. ஃபர்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ் ஆர் லைஃப் லாங் பாத்தீங்கன்னா உங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, உங்க இன்கம் அண்ட் ஜாப் செக்யூரா இருக்கிறதுக்கு ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களான்னு முக்கியம். இப்போ வந்து ஏஐ தான் டாக் ஆஃப் த வேர்ல்டுனே சொல்லலாம். டாக் ஆஃப் த டவுன் இருந்தது, இப்போ டாக் ஆஃப் த வேர்ல்ட் ஏஐ தான். ஏஐ வந்து உங்க துறையில எப்படி இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி என்ன கத்துக்கலாம். மேனுஃபேக்சரிங்கா இருந்தாலும் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு எல்லா இண்டஸ்ட்ரியும் பேசிட்டு இருக்காங்க. காருக்குள்ள எவ்வளவு ஏஐ வருது, ஆட்டோமேஷனோட நெக்ஸ்ட் ஃபார்ம் தான் ஏஐன்னு கூட சொல்லலாம். அப்ப எவ்வளவு ஏஐ இன்டகிரேட் பண்ண முடியுதுன்னு நிறைய பேர் எல்லா கார் கம்பெனிஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல வந்து சைனீஸ் கார்ஸை கம்பீட் பண்ணணும்னு எக்ஸிஸ்டிங் ட்ரெடிஷனல் கார் கம்பெனிஸ்லாம் அவ்வளோ முட்டி மோதிட்டு இருக்காங்க. இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து ஏஐ இன்டகிரேட் பண்ணி என்டர்பிரைஸ் சொல்யூஷனா எப்படி கொடுக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஐடி துறையில இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் துறையில இருந்தாலும் சரி, இல்ல கிராஃபிக் டிசைனிங் எதுல இருந்தாலும் ஏஐ இன்டகிரேட் பண்ணி என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கிளைண்ட்டுக்கு கொடுக்க முடியும், உங்க கம்பெனில பெஸ்டா நீங்க எப்படி மாற முடியும்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வந்து ஒரு பெரிய அசட்டாவே உங்க கம்பெனிக்கு மாறிடுவீங்க. ஃபைனல் ஃபினான்ஷியல் ஹேபிட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. கடனும் வாங்குறீங்க அப்படின்னும் போது வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களோட நெட் வர்த், அதாவது அசட் என்ன, எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க, எவ்வளவு லயபிலிட்டி. உங்க வீட்டோட சொத்து மதிப்பு 1 கோடி ரூபாய், ஆனா லோன் வந்து ஒரு 70 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட நெட் வர்த் 30 lakhs தான். அது இல்லாம பர்சனல் லோன், கார் லோன் எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்சம் ஆயிடுச்சுன்னா உங்க நெட் வர்த் 20 லட்சம் ரூபாய் தான். என்கிட்ட 1 கோடி ரூபாய் வீடு இருக்குன்னு சொல்லலாம், பட் ஆனா லோன் அடைக்க முடியாட்டி மொத்தமே 20 லட்சம் தான். அதே மாதிரி வருஷம் லோன் குறையுது, எஸ்ஐபி போட்டு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு 10 வருஷத்துல உங்க டெட்டை குறைச்சு அசட் இன்க்ரீஸ் ஆகுதா, 20 லட்சம் ரூபாய் இருந்தது 10 வருஷத்துல வந்து 1 கோடி ரூபாய் உங்களால நெட் வர்த் கொண்டு வர முடியுதா அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி உங்க அசட் வந்து இன்கம் ப்ரொடியூஸ் பண்ணலன்னா அது அசட்டாவும் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிற வீட்டை வந்து நீங்க சுயமா இருக்கீங்க, உங்க ஃபேமிலி யூஸ் பண்றாங்கன்னும் போது வேற எதுவும் பண்ண முடியாது. நெட் வர்த் வந்து பாசிட்டிவா இன்க்ரீஸ் ஆகுதான்றது முக்கியமான பாயிண்ட். 40 வயசுக்குள்ள இந்த ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க. ஸோ முக்கியமான விஷயம் டைம், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி. நீங்க எப்ப ஆரம்பிச்சாலும் இது மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் லைஃப்ல வந்து நீங்க எதிர்பார்க்காததை விட பெரிய கார்பஸ் கிரியேட் பண்ண முடியும். ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணாதீங்க, டிசிப்ளின்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க ஃபியூச்சர் உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு, எஸ்ஐபியோ லம்சமா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நான் உங்களை ரீச் அவுட் பண்றேன். உடனே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்.